இன்றைக்கு ஆன தலைப்பு ஸ்ட்ரெங்த் அண்ட் ஹெல்ப், பலனும் உதவியும். சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். தேவன் என்று சொல்லும்போது வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், சாகாமையுடையவர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், அவர்தான் தேவன். தேவர்கள் என்று சொல்லும்போது மனித ரூபத்திலே, மனித செயல்பாட்டிலே தங்களால் முயன்ற அந்த காரியங்களை மக்களுக்கு உதவியாய் செய்கிறவர்கள் தேவர்கள். இதைத்தான் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலம். தேவன் ஒருவர் தான் நமக்கு புகலிடமாயிருக்கிறார். அவர் புகலிடமாய் இருப்பதனாலே என்ன நடக்கிறது என்று சொல்லுவார்கள், உள்ளான மனிதனிலே நாம் பலப்படுகிறோம். அதான் பலன், ஸ்ட்ரெங்த். இன்றைக்கு இயேசு என்னோடு இருப்பதினால் எனக்கு பலன் மட்டுமல்ல, குறைவில்லை. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். என் வாழ்வின் படகிலே அவர் வருகிறதினாலே அலைகள் கொந்தளித்தாலும் காற்றடித்தாலும் இந்த உலகத்திலே இருக்கும்படியான மாயைகள் என்னை வீழ்த்த நினைத்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் இயேசு என்னோடு இருப்பதினால் எனக்கு பயமில்லை. எனக்கு அவர் பலனும், ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமாய் என்னுடைய காரியங்களை மாற்றுகிறவர், எனக்கு துணையாய் இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே புது வருடத்துக்குள்ளாய் செல்லும்படியான நமக்கு கடந்த போகிற ஆண்டை மறந்து அவைகளிலே காத்த தேவன் இந்த ஆண்டு விசேஷ காவல், விசேஷ பாதுகாப்பு, விசேஷ ஆசீர்வாதங்களை தருகிறார். பலன் தருகிறார், சுகம் தருகிறார், எல்லாவித காரியங்களையும் மாற்றி போடுகிறார் என்று சொல்லி நாம் புதிய ஆண்டுக்கு ஆயத்தப்படுவோம். நற்செய்தி சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.